எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்துக்குண்டான பிப்ரவரி மாதத்துக்குண்டான ராசி பலனை நாம் பார்க்க போகிறோம். ஒரு மாதத்துக்குண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதத்துக்குண்டான கிரக அமைப்புகள், கிரகங்களோட ராசி மாற்றங்கள், எந்த இடத்துக்கு போகிறாங்க, யார் வீட்டில் இருக்காங்க, அங்கேருந்து யாரெல்லாம் பார்க்குறாங்க, இடம் கொடுத்தவர் யார், இப்படி பல அம்சங்களையும் நாம் தீர ஆராய்ஞ்சால் மட்டும்தான் ராசிக்கு உண்டான பலன்களை துல்லியமாக சொல்ல முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் சனி பகவானோட வீடான மகர ராசியிலிருந்து சனி பகவானோட இன்னொரு வீடான கும்பராசிக்கு 13ஆம் தேதி போகிறாரு. செவ்வாய் தனுசு ராசியில் குரு பகவானோட வீட்டில் இருக்காரு. 4ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு சனி பகவானோட வீடான பகை கிரக வீட்டில் போய் உட்கார்றாரு. ஆனாலும் அது அவருக்கு உச்ச வீடு. புதன் மகர ராசியிலேருந்து 13ஆம் தேதி கும்பத்துக்கும், அதே 13ஆம் தேதி சுக்கிரன் தனுசுலேருந்து மகரத்துக்கும் போகிறாங்க. வருட கிரகங்களில் பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது. குரு பகவான் மேச ராசியில் பலம், சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி, ராகு குருவோட வீடான மீனத்தில் சஞ்சாரம், கேது புதனோட வீடான கன்னி ராசியில் சஞ்சாரம். பொதுவாகவே பூமிகாரகன் அப்படின்னு சொல்லப்படுற செவ்வாய் இந்த மாதம் முழுக்க உச்சத்தில் இருக்க போகிறாரு. 4ஆம் தேதி மகரத்துக்கு போய் உச்சத்தில் இருக்க போகிறாரு. அப்படிங்கிறதால இந்த மாதத்தில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா நடக்கும், விவசாயம் நல்லா நடக்கும், இடம் வாங்கலாம், மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம். இந்த மாதிரி பூமி தொடர்பான காரியங்கள் எல்லாமே ரொம்ப உச்சத்தில் இருக்கும். அப்போ இதை விவசாயிகள், ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடியவர்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, மற்ற கிரகங்கள் உங்களோட ராசிக்கு என்ன சொல்லுது? தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையிலேயே தனுசு ராசிக்காரர்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே நல்ல விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா கடந்த காலகட்டம் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஒன்றும் வெளியில சொல்லிக்க வேண்டியதில்லை. ஏதோ போனது போச்சு, அதை மறந்துட்டு புழப்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏதோ ஃபஸ்ட்லேருந்து பிறந்து ஜீரோலேருந்து வாழ்க்கையை ஆரம்பித்த மாதிரி ஆரம்பித்து ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவுக்கு வந்த நிலையில தான் கிரக நிலைகள் அப்படிங்கிறது மாறிச்சு. அதாவது சனி பகவான் 7.5 சனியிலேருந்தே முற்றுமுதலுமாக விலகி இருக்காரு. இப்போ குரு பகவானும் பலம் அடைஞ்சிருக்காரு. அதுவும் ராசிக்கு அதிபதி கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குருவா 5ஆவது வீட்டில் பலம் அடைஞ்சிருக்காரு. அவரோட பார்வையும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு விழுது. இது எல்லாமே ஒரு நல்ல யோக அமைப்பு. அப்போ இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இது அப்படியே தொடருது. அப்படிங்கிறதால ரொம்ப அற்புதமான யோக பலன். ராசிக்கு மட்டும் குரு பகவான் அதிபதி கிடையாது, 4ஆவது இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிங்கிறதால அவரோட பார்வை அப்படிங்கிறது தடைக்கற்களை பூரா படிக்கற்களாக மாற்ற போகுது. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அப்படியே அதை போகிற போக்கில் டீல் பண்ணிட்டு போகிற அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட கஷ்டங்களை பார்த்தாச்சு, இதுக்கு மேலே என்னத்தை இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இறங்கி போடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஒரு அதீத துணிச்சல் அப்படிங்கிறது கிடைச்சிரும். அப்போ நம்ம எதாக இருந்தாலும் இறங்கி செய்ய ஆரம்பிச்சிடும். அதோட அவரோட பார்வை பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9, 11 ராசிக்குள்ளேயே விழுவுது. இந்த 3 இடத்துலையும் அவரோட பார்வை இருக்குது. 9ல் குரு பகவானோட பார்வை இருக்குது. அப்படிங்கிறப்ப பூர்வீக சொத்து நம்ம கைக்கு வரும். அப்பா வழி சொத்து, அப்பம்பாட்டை முப்பாட்டை சம்பாரித்த சொத்துலாம் இப்போ கைக்கு வரும். கடந்த காலகட்டத்தில் பாகப்பிரிவினை செய்யலை, இல்லை பங்காளி ஒருத்தன் கேஸு போட்டான், கோர்ட்டில் மாட்டிக்கிச்சு, இல்லை நல்ல விலை போகல, பாதை இல்லாத ஒருத்தன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி இருந்தது எல்லாமே இப்போ சரியாயே சொத்து கைக்கு கிடைக்கும். அது மாதிரி தந்தை பெரிய அளவில் ஆதரவு கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஏதோ ஏட்டிக்கு போட்டி நான் கஷ்டப்படுறேன், எங்கள் அப்பா காசு வச்சுருக்காரு, தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அங்கே போனால் ஒன்றும் கிடைக்காது. அப்படி இருந்த நிலைமை மாதிரி இப்போ தந்தை வெளியில் 10 ரூபா கொடுத்து இந்தாம அவனை இதை வச்சு பொழைச்சிக்க, ஏன் ஒரு இடத்துல போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இந்தா ஒரு கடையை வச்சு பொழைச்சிக்க அப்படின்னு 10 ரூபா கையில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்திங்க. அதோட இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் உங்களோட ராசியிலே இருக்காரு. அதாவது ராசிக்கு 6க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் ராசியிலே இருக்கும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா 13ஆம் தேதி வரைக்கும் குறிப்பாக உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா கூடயே இருந்து எவனா குளிப்பறிக்கலான்னு நம்மளை பார்ப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு லீவ் சொல்லணும் அப்படின்னாலும் பக்கத்தில் இருக்க ஒரு சக ஊழியர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினச்சேன், இந்த வேலைலாம் வச்சுக்கூடாது. முறைப்படி யாருக்கு லீவு தெரிவிக்கணுமோ அதை தெரிவிக்கணும். அதுமாதிரி ஒரு வேலை நடந்திருக்கு, நடக்கலையா நடக்கலை, இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாம் வச்சுக்கூடாது. அது மாதிரி நம்ம வேலையை மற்றவங்கள்ட்ட ஒப்படைக்கூடாது, மற்றவங்க வேலையை நம்மள்ட்ட வாங்கி செய்யக்கூடாது. இது 13ஆம் தேதி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா வீண் பலிகளுக்கு ஆளாக நேரிடும். அதனால் முக்கியமான கோப்புகள் ஏதாவது கையாளக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கேயாவது மறந்து வச்சிடக்கூடாது. ரொம்ப அத்தியாவசியமான கோப்பு அப்படின்னா மேல்மட்டத்தில் சொல்லிவிட்டு ஒரு நகல் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அதுமாதிரி பணத்தை கையாளக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவங்க, ஒரு கடையில் கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்கேன், ஒரு கேஷியராக இருக்கேன், இல்லை பேங்க்கில் காசாளராக இருக்கேன், இப்படி இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு நோட்டை எண்ணி அர்ஜென்ட்டுக்கு கொடுக்குறேன்னு 2 நோட்டை தள்ளி விட்டுட்டிங்கன்னா அப்புறம் நம்ம கை போட்டு கொடுக்கணும். 2வது அவப்பெயர் வேறு இருக்கும். நம்ம மறந்து தான் கொடுத்துருப்போம், இல்லை கை தவறி கொடுத்துருப்போம். ஆனால் திருட்டு பள்ளி நம்ம மேலே விழுந்து போவோம். இந்த மாதிரி நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால்
பணம், முக்கிய கோப்புகள், இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. 13ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்போ வாய்ப்பு கிடைக்காதவங்க எல்லாமே உச்சாணி கும்பல ஏறி உட்கார போறீங்க, உங்களோட கொடிய கோட்டையில் நாட்ட போறீங்க. அப்படி ஒரு நேரம் இது 13ஆம் தேதிக்கு மேலே அற்புதமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது. இந்த சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கிலேருந்து மகர ராசிக்கு போகிறது. அவர் அங்கே போயிட்டாரு அப்படின்னா திரைத்துறை, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இது நல்ல திறமை இருக்கு, வாய்ப்பே கிடைக்கல, கிடைச்ச வாய்ப்பை ஒருத்தன் தட்டிட்டு போயிட்டான். இப்படி இருந்தவங்க எல்லாருமே ஒரு உச்சத்தை தொட போகிற ஒரு அம்சம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வரும். அதுமாரி பண்ணை தொழில் செய்கிறவங்க, ஒரு 4-5 ஆடு மாடு வச்சுருக்கேன், இல்லை ஒரு 10 குட்டி ஆட்டு குட்டி வச்சுருக்கேன், ஒரு கோழி பண்ணை வச்சுருக்கேன், இந்த மாதிரி பண்ணை சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் பட்டி பெருகி கண்கூடா வளர்ச்சி அப்படிங்கிறத இந்த 13ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பார்ப்பீங்க. அதுமாரி நல்லா சாதாரணமாக ஒரு 5 லிட்டருக்கு கறக்கிற மாடு 6 லிட்டருக்கு கறக்கும், திடீர்னு நல்ல உடம்பு தெம்பாகும். அதுமாரி கண் ஈனாமையே ஒரு பசு நின்று இருக்கும், வித்துலாமான்னு பார்க்குற நேரத்தில் அது செனை பிடிக்கும், ஆடு 2 குட்டி போடும். இந்த மாதிரி அம்சம்லாம் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறதால ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுமாதிரி காணாமல் போயிருந்த பொருட்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்கேயாவது மறந்து வச்சுருப்பீங்க, அது ஒரு மோதிரமாக இருக்கலாம், தோடாக இருக்கலாம், இல்லை ஒரு 10-5 பணத்தை எங்கேயாவது வச்சுட்டு அதை விட்டுட்டு போயிருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஆடு மாடு கண்ணு ஊட்டி காணாம போயிருக்கலாம். இதெல்லாம் திரும்பி இப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதோட 13ஆம் தேதி வரைக்கும் மகர ராசியில், ராசிக்கு தனஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்துக்கிட்டு புதாதித்ய யோகத்தை கொடுக்குறாங்க. ராசிக்கு 7க்கும் 10க்கும் அதிபதியான புதன் சூரியனோட சேர்ந்துக்கிட்டு கொடுக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதம். சூரியனோட சேர்ந்துக்கிட்டு கொடுக்கக்கூடிய இந்த புதாதித்ய யோகம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதம். இந்த நேரத்தில் தான் வாடகை கட்டடத்தில் இருந்த தொழிலெலாம் சொந்த கட்டடத்துக்கு மாற்றலாம். ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கேன், 2வது மாடியில் இருக்குது, என்னடா பண்ணுறது, அதை முதல் மாடிக்கு மாற்று, இல்லை ஒரு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கொண்டு வா, இல்லை மெயினான இடத்துக்கு கொண்டு போ, இல்லைனா சில பேருக்கு வந்து சொந்தமாக கட்டடம் கட்டி அதில் ஆஃபீஸை வை, கடையை வை, இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். அதுமாதிரி கொடுக்கல் வாங்கல் திருப்தி கொடுக்கும். என்கிட்ட காசை கொடுத்துட்டு ஏமாந்து போயிருப்போம், வராது, அலைஞ்சு பார்த்துட்டு அட போடா அப்படின்னு விட்டுருப்போம், ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டான். இப்படி இருக்கிற சூழல்லாம் மாதிரி கொடுத்த காசு இப்போ திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதேமாதிரி 13ஆம் தேதிக்கு மேலே சூரியனும் சரி புதனும் சரி கும்பராசிக்கு போயிடுவாங்க. 3வது வீட்டுக்கு சூரியனும் புதனும் போய் தைரிய வீரியஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப நாளாக சிந்திச்சு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு செய்யாமலே பல விஷயங்களை விட்டுருப்பீங்க. ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க, வேணாம் விடுப்போ, பயமாக இருக்குது, நட்டங்கட்டா ஆகிவிட்டா என்ன பண்ணுறது, அப்படி இருந்தவங்க கூட இதுக்கு மேலே தைரியத்தோட தொழில் செய்ய ஆரம்பிப்பீங்க. தாய்வழி ஆதரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும், தொழிலில் ஜெயிச்சு போடலாம். அதுமாரி மாதம் தொடங்கி 4வது நாள் உங்களோட ராசியிலேயே இருக்கக்கூடிய செவ்வாய் மகர ராசிக்கு போகிறாரு. தனஸ்தானத்துக்கு பூமிக்காரகன் செவ்வாய் போகிறாரு அப்படிங்கிறது ஒரு அற்புத யோகம். இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம். ஏன்னா அங்கே போய் அவர் உச்சமடைய போகிறார், சாதாரணமாக போகல. 5க்கும் 12க்கும் அதிபதியான அவர் உச்சமடைகிறது அப்படிங்கிறது நல்லது. இருந்தாலும் விரயஸ்தானத்துக்கு அதிபதி உச்சமடைகிறாரு அப்படிங்கும்போது விரய செலவுகளுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். அப்போ ஒரு இடம் வாங்கி போடலாமா, போட்டுடலாம், வீடு கட்டலாமா, கட்டி போடலாம், கட்டின வீட்டை புதுப்பிக்கணுமா, ஒரு வர்ணம் பூசுறமா, ஒரு மராமத்து பணி செய்யணுமா, தாராளமாக செஞ்சிடலாம். அதுமாரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, கமிஷன் தரகு ஏஜென்சி, இவங்க எல்லாம் பெரிய அளவில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு. அதுமாரி அரசியல்வாதிகளுக்கு ஒரு அற்புதமான உச்சம் அப்படிங்கிறது இருக்கும். நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது, பெரிய பொறுப்புகளை அலங்கரிக்கலாம், திடீர்னு கான்ட்ராக்ட் கமிஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அதை வச்சு 10 ரூபா சம்பாதிக்கலாம். மேடை பேச்சு பேசக்கூடியவர்கள் வந்து கொஞ்சம் வார்த்தையில் கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் வந்து உச்சமடைகிறாரு, விரயத்துக்கு அவர் தான் அதிபதி, 2க்கு போகிறாருங்கிறப்ப அரசியல்வாதிகள் மேடையில் ஏதாவது 1க்கு 2 ஆதாரம் இல்லாமல் பேசி போடுறது, இல்லை கோபத்தில் வார்த்தைகளை தவறாக பயன்படுத்திடுறது, இந்த மாதிரி செஞ்சு மாட்டிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதால வார்த்தையில் நிதானத்தோடு இருக்கணும். அதுமாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய செல்வாக்கு மிக்க நபர்களோட சந்திப்பு, அவங்களால 10 ரூபா அடையக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த மாதத்தை வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வணங்குங்க. தை மாதம், அதாவது இந்த பிப்ரவரி மாதத்தில் தை அமாவாசை அப்படிங்கிறது வருது. அன்னைக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செஞ்சுட்டு ஒரு 11 ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்கள். உங்களோட கொடி கோட்டையில் பறக்க போகிற ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.